இது சிம்ம ராசிக்காரர்கள் நச்சு உறவுகள்ல மாட்டிக்கிறதுக்கான காரணங்கள், அதுக்கான தீர்வுகள் பற்றிய ஒரு சுருக்கமான பார்வை. வெளியே சிங்க மாதிரி கெத்தா தெரியற இவங்க தங்களோட சின்ன பலவீனத்தால எப்படி ஒரு போலி அன்பான வலையில சிக்கி தவிக்கிறாங்க, அதுல இருந்து எப்படி மீண்டு வரலான்னு ஜோதிட ரீதியா இன்னைக்கு நாம அலச போறோம். முதல்ல இவங்க எப்படி அன்புக்கு ரொம்ப ஈஸியா அடிபணிறாங்கன்னு பாப்போம். சிம்மராசியோட அதிபதி சூரியன் இவங்களுக்கு எவ்ளோ தைரியம் கொடுத்தாலும் உன்னால மட்டும் அது முடியும்னு யாராவது கொஞ்சம் புகழ்ந்துட்டா போதும் அப்படியே நம்பிடுவாங்க. இதத்தான் சில பேர் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி இவங்கள தொடர்ந்து ஏமாத்துறாங்க. ரெண்டாவதா, இதனால வர தனிமை துயரத்தை பத்தி பேசலாம். ஜோதிடப்படி 7ஆம் இடத்துல சூரியன் பலவீனம் அடையறதால இவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களே இவங்கள பயன்படுத்திட்டு மத்தவங்க முன்னாடி மட்டம் தட்டுவாங்க. வெளியே பார்க்க வளர்ந்து கொடுக்காத கம்பீரமான ஆட்களை தெரியற இவங்க அந்த உறவை இழக்க பயந்து பட்ட காயத்தை யார்கிட்டயும் சொல்ல முடியாம இருட்டறையில தனியா உட்காந்து அழுவாங்க தெரியுமா? இறுதியா இந்த நச்சு வலையிலிருந்து மீண்டு வர்றதுக்கான தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிக்கல்ல இருந்து இவங்கள காப்பாத்துறது குரு பகவான் மட்டுமே. குரு வழிபாடு எது உண்மையான அன்பு, எது போலிங்கிற தெளிவை இவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். அந்த நச்சு உறவு விட்டு இவங்க வெளியே வர்ற அந்த நாள் அப்படியே சூரிய கிரகணம் விலகுற மாதிரி இவங்களுக்கு முழு பிரகாசத்தையும் சுதந்திரத்தையும் திரும்ப கொடுக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, போலியான புகழ்ச்சிய புறக்கணிச்சு தங்களோட சுயமதிப்பை உணர்ந்து வெளியே வர்றது மட்டுமே சிம்ம ராசிக்காரர்கள் தங்களோட உண்மையான ராஜ வாழ்க்கையை திரும்ப பெறுவதற்கான ஒரே வழி.